அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். காலையில் எந்திரிக்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு டியூட்டிக்கு கிளம்பணும். சாயை எப்போவுமே போடுறது தான். என்னால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன், தேங்காய் உடைச்சேன். சரட்டையோடு உடாமல் முழுசாகவே வந்துருச்சு. கொஞ்சமாக துருவி போட்டு கொஞ்சமாக குட்டி குட்டியாக பல்லாக நறுக்கி போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இருக்க ரவையில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு, ஏற்கனவே ஊர்லேருந்து சத்து மாவு, அதாவது இந்த அங்கன்வாடியிலலாம் கொடுப்பாங்க குழந்தைய பிறந்ததுக்கப்புறம், அந்த சத்து மாவு வந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை 2 ஏலக்காய் வாசனைக்காக நல்லா தட்டி போட்டேன். இஞ்சி தட்ட உரல்ல. அதுக்கப்புறம் ஜீனியும் போட்டுக்கிட்டேன். அந்த நாட்டு சர்க்கரையில் இனிப்பு வந்து கொஞ்சம் இருக்கும், அந்த மாவுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். சரி, ஜீனியும் கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி 2-3 ஸ்பூன் போட்டுட்டு, தண்ணி கொஞ்சமாக வந்து பால் எல்லாம் ஊற்றிட்டு மாவை நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த ரவை போட்டிருக்கோம்ல, அது எப்போவுமே வந்து ஊறி நல்லா பெருசாக வரும். அப்படி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதை பணியார மாதிரி சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரக்கல் வச்சு கொஞ்சம் நெய்யை வந்து எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கிட்டேன். கலக்கி வச்ச மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் மேலேயும் நெய் விட்டு திரும்பவும் அதை திருப்பி போட்டு நல்ல பணியார மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சுட சுட அந்த சூட்டோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முட்டை வாசனையும் தெரியலை, நல்லா நெய் மணத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. காலையில் இல்லை, சாயந்தரம் கூட சாயாவுக்கு வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லாம் போல். நல்ல ஒரு கொஞ்சம் பணியாரமும் சாயாவும் குடித்தா வயிறு கம்முன்னு காலையில் சூப்பராகவே நிறைஞ்சிரும். இந்த மாதிரி தான் காலையில் ஒரு சட்டுன்னு இந்த பணியாரத்தை செஞ்சுக்கிட்டேன். வச்சு பார்த்தா நல்ல ஒரு சாஃப்ட்டு, அந்த தேங்காயும் கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.